இந்தி போடுறதுனால நம்ம இந்தியா முழுக்க ஒரே கோட்டம் யாதவர் தான். இந்த யாதவருக்கு சர்டிபிகேட் எல்லாம் இருக்குது, யாதவ நாயுடுன்னு தான் வர்றான். ஆனா நம்ம யாதவ விட்டுருவோம், இந்த நாயுடுன்னு சொல்லிடுவோம். அந்த மாதிரி சொல்லக்கூடாது. நீங்க நாயுடு யாதவ நாயுடு சொல்லுங்க, தப்பு இல்லை. ஆனா யாதவர் சேர்க்காம சொல்லக்கூடாது. நாடு முழுக்க அப்பதான் நம்ம எவ்வளவு பேர் இருக்கோன்னு தெரியும். இன்னைக்கு அவ்வளவு பலம் இருந்து இந்த முதலமைச்சர்கள் இந்த அரசியல் கட்சி தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எங்க அவ்வளவு பேர் இருக்கிறீங்க, அது நாயுடுங்க, அவர் போனாருங்க, இவர் பிள்ளைங்கன்னு பிரிச்சிடறாங்க நம்மள. இதனாலேயே நம்ம தோத்து போறோம். தயவு செய்து நீங்க இதை புரிஞ்சுக்கின்னு இனி எங்க பேசினாலும் நம்ம உறவுகள்ல, கல்யாணத்துல, நம்ம மஞ்சள் நீராட்டு விழாவில், காதணி விழாவில், எந்த பத்திரிகையில எதை போட்டாலும் நீங்க நாயுடு பிராக்கெட்ல போட்டுக்கிட்டு ராமசாமி யாதவ், ரங்கராயலி யாதவ் அப்படின்னு நீங்க போடணும். பெண்களுக்கு சுதா யாதவ், உஷாராணி யாதவ், யாதவ் வரணும். பெண்களுக்கும் போடணும். பெண்கள் எல்லாம் விட்டுறக்கூடாது. நீங்க இன்னைக்கு பெண்களுக்கு எல்லா உரிமையும் உண்டு. பெண்கள் தான் இன்னும் கேட்டா இன்னும் ஆற்றலானவங்க. அதனால நீங்க எல்லாருக்கும் எல்லா தகுதியும் கொடுங்க, எல்லா வாய்ப்பும் பண்ணுங்க. ஒட்டுமொத்தமா ஒரு கூட இங்க வரணும்னா யாதவன் போடணும். நீங்க எல்லாரும் யாதவ் யாதவ் சொல்லணும். இப்ப நான் எங்க தாத்தா வாசுதேவ, எங்க அப்பா வாசுதேவ பிள்ளை, எங்க தாத்தா முத்த பிள்ளை, ராதாகிருஷ்ண பிள்ளை, இதை பற்றி சொல்லக்கூடாது. பிள்ளை என்பதை தாண்டி நாம நாடு முழுக்க அந்த பிள்ளை என்ன பிராக்கெட்ல போட்டுங்க, அதெல்லாம் யாரும் போடுறது கேட்கறது இல்ல. நாயுடுன்றது யாதவான்னு சொல்லணும். யாதவான்னு போடணும். நீங்க யாதவா, இந்து யாதவா, உங்களுடைய சர்டிபிகேட், ஜாதி சர்டிபிகேட்ல அது வரணும். ஏன் இதெல்லாம் சொல்றோம்னா, ஜாதிவாரி கணக்கெடுப்புல நாம ரொம்ப குறைச்சலா காட்டுறோம். இன்னைக்கு 1971 அம்பாசங்கர் கமிஷன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா 3வது பெரிய சமுதாயம், 4வது பெரிய சமுதாயம் தள்ளுற நிலைக்கு தள்ளப்படுது. காரணம், மக்கள் தொகையில் அதிகமா இருக்கிறோம். 1 கோடி 1.25 கோடி பேர் தமிழ்நாட்டில் வாழறோம். ஆனா பிரிஞ்சு பிரிஞ்சு சொல்றோம். கன்னியாகுமரியில கிருஷ்ணன் வகையரா, திருநெல்வேலியில இருந்து தாத்து, இந்த பக்கம் கேரளா அந்த பார்டர் வந்தா மன்றடையார், அந்த பாலக்காடு நதிக்கரை வரலாம் மன்றடையார், இவர்கள்லாம் யாதவர்கள். இந்த பக்கம் ஈரோடு பக்கம் வந்தீங்கன்னா குறும்பாடு மேய்க்கிறோம். அந்த சமுதாயத்துல இருந்து வந்தவங்க, மலையை சார்ந்து இருந்தவங்க. இப்ப இந்த பக்கம் வந்தீங்கன்னா நீங்க நாயுடுன்றீங்க. அவர் கிருஷ்ணதேவராயர் காலத்துல அப்படி வந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நாயுடுன்னு போடுறாங்க. இதெல்லாம் மாறிடுது. இன்னைக்கு இருந்தாலும் கிராமங்கள்ல இன்னும் தெரியாம அப்படியே இருக்கு. கிராமத்துல மக்கள் தொகை கணக்கெடுக்கிற அதிகாரி வந்தா நீங்க என்ன சொல்றீங்க, நாங்க நாயுடுங்க அப்படின்னா அவன் நாயுடுன்னு ஒரு குறுகிய சின்ன சமுதாயமா சேர்த்துட்டு மொத்தத்தையும் சேர்த்தாலே ஒரு 50 லட்சம் பேர், 20 லட்சம் பேர், 10 லட்சம் பேர் குறைச்சிடறாங்க. நம்ம கோடியை தாண்டி வர்றோம், ஆட்சி அதிகாரத்துல வர்றதுக்கான தகுதி இருக்கு. இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டு வர அதிகாரிகளாண்ட இதெல்லாம் சொல்லணும்னு கேட்டுக்கிறேன். தயவு கூர்ந்து எல்லாரும் இந்து யாதவான்னு சொல்லுங்க. சரியா? நன்றி.